கர்மேந்திரியங்களின் அலட்சியம். காது ஒருவருடைய குரலை கேட்க விரும்புகிறது. வாய் ஒருவரோடு பேச விரும்புது. கண்கள் பார்க்க விரும்புகிறது. ஒரு காட்சி அடிக்கடி மனதில் பதிவாகின்றது. ஆழ்ந்த ஈர்ப்பு இருக்கு. உடலுக்கு எதிரான உடலை காண விரும்புகிறது. அதன் அனைத்து உண்மைகளையும் சொல்வதாகும். அதே சமயம் இந்த கர்மேந்திரியங்களை ஆத்மாவின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும். எத்தனை யோகிகள் இருந்தார்கள், எத்தனை ரிஷிகள் இருந்தார்கள், எத்தனை முனிவர்கள் இருந்தார்கள். அவர்கள் எந்த நிலையில் அமர்ந்திருப்பதாக காண்பித்துள்ளார்கள். அதில் முதல் கட்டுப்பாடு மனதில் இல்லை, உடலில்தான். இது மிகவும் சுலபம். உடலில் கட்டுப்பாடு என்ற பயிற்சி இருந்தால்தான் பின்னர் ஆத்மாவின் சூட்சும சக்திகளை கையாள முடியும். நேரடியாக மனம் குழப்பமடைந்து விடுகிறது. அதனை கட்டுப்படுத்த உடல் மூலமாக முயற்சி செய்ய வேண்டும். மெதுவாக சின்ன சின்ன பயிற்சிகளை செய்ய வேண்டும். நாம் எவ்வளவு நேரம் ஒரே சீரான நிலையில் அமர்ந்து இருக்க முடியும் என்பதை சோதனை செய்ய வேண்டும்.